எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. கும்பமும் துணையின் குடும்ப உறவுகளும். கும்ப ராசிக்காரர்கள் துணையின் குடும்ப பாரம்பரியமானது 2 தன்மைகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களில் ஒரு சாரார் தன் பிழைப்புக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று வேலை பார்ப்பவர்களாகவும், ஆனாலும் பூர்வீகத்தை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை தன் உறவுகளை கொண்டு பராமரித்து காப்பவர்களாகவும், மற்றொரு சாரார் பூர்வீகத்திலே வாழ்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒற்றுமை குறைவு மற்றும் தீராத நோய்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்கள் துணையின் தந்தை சற்று முன்கோபம் மற்றும் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கும்பத்துடன் ஒத்துப்போவது என்பது மிக குறைந்த அளவிலே இருக்கிறது. இவர்களின் தாயார் தன்னுடைய குழந்தைகள் மீதான அதிக அக்கறை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். இவரும் கும்பத்திடம் குறைந்த அளவே ஒத்துப்போகிறார். துணையின் மூத்த சகோதரர் கும்பத்திடம் சில நேரங்களில் ஒத்துப்போகும் தன்மையும் சில நேரங்களில் விலகிச் செல்லும் தன்மையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். துணையின் இளைய சகோதரம் கும்பத்திடம் மரியாதை கலந்த பாசம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். துணையின் தாய்மாமன் பொறுப்பு மிக்கவர்களாகவும் பொருளாதார நிலைக்கே முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தன்மையுடன் இருக்கிறார்கள். இவர்கள் கும்பத்திடம் குறைந்த அளவு பாச உணர்வுடன் செயல்படுகிறார்கள். தான் பெற்ற பிள்ளைகளின் மீது வைக்கும் அன்பு, அக்கறை மற்றும் கருணை கொண்ட பார்வையை தான் பெற்ற பிள்ளைகளின் துணையின் மீதும் வைத்துவிட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாமல் சந்ததிகள் வாழையடி வாழை என செழித்து ஓங்கும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.